இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை பரோட்டா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கணுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு இப்படி கலக்கி வச்சுக்கணும். இன்னொரு பவுல் தனியாக எடுத்துகிட்டு அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அது கூட ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் இது கூட நான் நறுக்கி போட்டிருக்கேங்க. இந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறனால நான் பெரிய பவுலில் மாற்றிக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையை இந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு நம்ம திருப்பி போடலாங்க. இது சிம்மில் தான் வேகணும். ரொம்ப ஈஸியான குயிக்கான மெத்தடும் கூடங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. பாய்ங்க.